மன்னன் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள். நகரெல்லாம் தோரணம், வீடெல்லாம் அலங்காரம்னு மக்கள் மன்னனோட பிறந்த நாளை ரொம்பவே மகிழ்ச்சியோட கொண்டாடிட்டு இருந்தாங்க. அரசவையிலையும் மன்னருக்கு மரியாதை செலுத்த வெளிநாட்டு அரசர்கள், அரசரோட நண்பர்கள்ட்டு பிறந்தநாள் விழா ரொம்பவே கோலாகலமாக நடந்துட்டு இருந்துச்சு. விழாவில் வெளிநாட்டு அரசர்கள் அவங்களோட பரிசை மன்னருக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அரசரோட நண்பர்களும் மக்களும் அவங்களோட பரிசை மன்னருக்கு கொடுத்தாங்க. எல்லோரும் அரசவையில் கூடி மகிழ்ச்சியோடு இருக்கும்போது திடீர்னு தெனாலிராமன் கையில் ஒரு பெரிய பொட்டலத்தோடு வந்தார். அதை பார்த்ததும் அரசவையில் இருந்த எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சி. தெனாலிராமன் நேராக மன்னர்கிட்ட போய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மன்னான்னு சொல்லி அந்த பெரிய பொட்டலத்தை மன்னர்கிட்ட கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்ட மன்னன் ரொம்பவே ஆர்வத்தோட நீயே பிரித்து காட்டு தெனாலின்னு சொன்னார். அரசவையில் இருந்த எல்லாரும் ரொம்பவே ஆர்வத்தோட பொட்டலத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தெனாலிராமனும் பொட்டலத்தை பிரிக்க பிரிக்க வெறும் இலைகளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு சின்ன பொட்டலமாக கிடச்சிச்சு. அதை தெனாலிராமன் தன் கையில் எடுத்து மன்னர் முன்னாடி நின்னார். கடைசியில் அதையும் பிரித்த தெனாலிராமன் உள்ளிருந்து ஒரு புளியம்பழத்தை எடுத்து காட்டினாரு. இதை பார்த்ததும் அரசவையில் இருந்த அனைவரும் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த மன்னன் அரசவையை அமைதிப்படுத்தினாரு. பரிசு பொருள் வேணா சிறுசா இருக்கலாம், தெனாலிராமன் கிட்ட அதுக்கு விளக்கம் இருக்குல்ல, அந்த விளக்கத்தை கூறு தெனாலிராமன்னு சொல்ல தெனாலிராமனும் தயங்காம ஒரு நாட்டின் அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கும் பழம் இந்த புளியம்பழம் ஒன்று தான் மன்னா அப்படின்னு சொன்னார். ஒரு நாட்டின் அரசன் உலகம் என்னும் புளிய மரத்தில் காட்டும் பழம் போல் இருக்க வேண்டும். அவர் எப்போதும் மக்களுக்கு இனிமையானவராக இருக்க வேண்டும். இந்த புளியம்பழம் அதன் ஓட்டில் ஒட்டாமல் இருப்பது போலவே மன்னர் தன் சொந்த ஆசாபாசங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும். இதை உணர்த்தவே புளியம்பழத்தை உங்கள் பிறந்தநாள் பரிசாக அளித்தேன் மன்னா அப்படின்னு தெனாலிராமன் விளக்கினார். இதை கேட்ட மன்னன் ஆரவாரத்தோடு எந்திரிச்சு, எவ்வளவு சரியான புத்தி புகுத்தி விட்டாய் தெனாலிராமா, என் பிறந்தநாள் விழாவுக்காக பொக்கிஷ பணத்தையும் பொதுமக்கள் பணத்தையும் நான் வீணடித்து விட்டேன். இனிமேல் என் சொந்த ஆசாபாசங்களுக்காக பொதுமக்கள் பணத்தை வீணடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமனை கட்டி தழுவிக்கிட்டாரு. ரொம்பவே துணிச்சலோடும் சாமர்த்தியத்தோடும் மன்னனோட தவறை எடுத்து உரைத்த தெனாலிராமனுக்கு மன்னர் அவரோட பிறந்த நாளுக்கு கிடைச்ச மிக உயர்ந்த பரிசை கொடுத்து தெனாலிராமனை கௌரவப்படுத்தினார்.